பெரிய கேஜ் வீல். இது வந்து நம்ம நார்மலாக சேத்துல அந்த மாதிரி கூட போட்டு ஓட்டலாம். யுரேனஸ் G23ல நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பின்னாடி 3 கலப்பை அட்டாச் பண்ணியிருக்கோம். 3 கலப்பை 3 டைன் கல்டிவேட்டர்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட் ரன்னிங் கொடுக்க போகிறேன். ஃபாஸ்ட் ரன்னிங் பார்க்கலாம். ரொம்ப பிரபலங்க. நம்ம மாடல்ஸை கேட்டு வந்து வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடல் தான் யுரேனஸ் G23. G22 முன்னாடி இருந்தது, இப்போ G23 கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் வெர்ஷனை. ஸோ இந்த வெர்ஷன்லையும் அதே 7.5 ஹெச்பியில் இன்ஜினு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பவர் வீடரை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கம்பெனி வீசன் அக்ரோ என்ன பண்ணுது அப்படின்னா, பிரத்யேகமாக அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும்தான் மெயினாக வந்துட்டு நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதோட சேர்த்து பவர் வீடரையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். பவர் வீடரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், அந்த PTO அட்டாச்மெண்ட் தான் வந்து இந்த அம்மா மிஷின்லேயும் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா இருக்கும். இதுதான் PTOங்கிற அந்த சாஃப்ட்டு. நார்மலாக வந்து எப்படி நம்ம டிராக்டரில் அந்த வீல் இருக்கு இல்லையா, அந்த வீலை கலட்டிட்டு ஒரு கேஜ் வீலை வந்து போடுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பாருங்கள், எல்லாமே ஒரு மிஷினுக்கும் ஒரு மாடலுக்கும் ஒரு விதமான அட்டாச்மெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இது வந்து பேடி கேஜ் வீல் அப்படின்னு சொல்லுவோம். பேடிக்கே 2 விதமான கேஜ் வீல் இருக்குது. இதிலே கொஞ்சம் லென்த்தி கேஜ் வீல். இது வந்து 9 ஹெச்பிக்கும் போட்டுக்கலாம், 7 ஹெச்பிக்கு போட்டுக்கலாம். இது நீங்கள் பார்க்குற மெஷின் மேக்லீஃப் 7P அப்படிங்கிற நம்ம வீசன் அக்ரோவுடைய ஒரு சூப்பர் மாடல் வித் லைட் செட்டிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு மாடல். அதே மாதிரி மார்க்கெட்டில் நிறைய இன்றைக்கி போலி பவர் வீடர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் மக்கள் ரொம்ப விவரமாக அக்ரெசிவாக பார்த்து வாங்கணும். 10 வருஷம் ஆனாலும் இந்த வீடரை கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த நேம் அப்படியே இருக்கும். இந்த நேமுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு உங்களுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி தரேன். 3 பிரான்ச் இல்லைங்க, 3 சர்வீஸ் சென்டர். நான் சொல்லணுன்னா, ஏன்னா பிரான்ச்சுன்னு பார்த்தா 5 இருக்குது, பட் சர்வீஸ் சென்டராகவே 3 வச்சுருக்கேன். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள்னு இல்லை, மதுரைக்கு சவுத்தில் இருக்கிற எல்லா விவசாயியுமே மதுரை பிரான்ச்சுக்கு கொண்டு வந்து மிஷினை சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த பக்கம் வந்துட்டு திண்டுக்கல், கரூர், இங்கிட்டு இருக்கிற எல்லா விவசாயிகளும் சரி கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் டு வீசன் அக்ரோ. பசுமை விவசாயம் நேர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பவர் வீடர் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். நிறைய கம்பெனிஸும் போடுறாங்க பவர் வீடராக வந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பவர் வீடர் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு மிஷினாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் நிறையா பவர் வீடரில் பார்த்தீங்கன்னா ஒரு PTO அட்டாச்மெண்ட்டோ இல்லை மற்ற அட்டாச்மெண்ட்ஸோ பெருசாக வந்து இது பண்ணுறதில்ல. நம்ம கம்பெனி வீசன் அக்ரோ என்ன பண்ணுது அப்படின்னா, பிரத்யேகமாக அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும்தான் மெயினாக வந்துட்டு நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதோட சேர்த்து பவர் வீடரையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். பவர் வீடரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இருந்தாலும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிராக்டர்னு சொல்லி கொடுக்குறோம்ல. அப்போ டிராக்டர்னால் நம்ம கூட நிறைய அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணி நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியுது. டிராக்டரில் ஒரு ரொட்டோவேட்டர் போட முடியுது, ஒரு 9 கலப்பை, ஒரு 7 கலப்பை, இப்படி எது வேணாலும் 5 கலப்பை, இப்படி எது வேணாலும் மாற்றி போட்டு அதை ரன் பண்ணிக்க முடியுது. அது காரணம் என்ன அப்படின்னா, டிராக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு PTO அட்டாச்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், அந்த PTO அட்டாச்மெண்ட் தான் வந்து இந்த அம்மா மிஷின்லேயும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் PTOங்கிற அந்த சாஃப்ட்டு. இதே இல்லாமல் நார்மலாக வந்து எப்படி நம்ம டிராக்டரில் அந்த வீல் இருக்கு இல்லையா, அந்த வீலை கலட்டிட்டு ஒரு கேஜ் வீலை வந்து போடுவாங்க உள்ளார. ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பாருங்கள், எல்லாமே ஒரு மிஷினுக்கும் ஒரு மாடலுக்கும் ஒரு விதமான அட்டாச்மெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். 3 விதமான கேஜ் வீலை வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு விதமான கேஜ் வீல். இது வந்து பேடி கேஜ் வீல் அப்படின்னு சொல்லுவோம். பேடிக்கே 2 விதமான கேஜ் வீல் இருக்குது. இதிலே கொஞ்சம் லென்த்தி கேஜ் வீல். இது வந்து 9 ஹெச்பிக்கும் போட்டுக்கலாம், 7 ஹெச்பிக்கு போட்டுக்கலாம். இது நீங்கள் பார்க்குற மெஷின் மேக்லீஃப் 7P அப்படிங்கிற நம்ம வீசன் அக்ரோவுடைய ஒரு சூப்பர் மாடல் வித் லைட் செட்டிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு மாடல். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் G23 அப்படிங்கிற ஒரு மாடல். இதுவும் வந்து 7 ஹெச்பி பெட்ரோல் ஆப்ரேட் ஆகக்கூடிய வீடர். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை கேஜ் வீல் 2 பக்கம் அட்டாச் பண்ணியிருக்கோம். ட்ரை கேஜ் வீல் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள், இவங்க வந்து இந்த பக்கம் நம்ம வெட் கேஜ் வீல் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து நார்மலான தரைங்கிறதுனால இது எப்படி இந்த மாதிரி விதமான கேஜ் வீலை இதில் அட்டாச் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மார்க்கெட்டில் நிறைய இன்றைக்கி போலி பவர் வீடர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் மக்கள் ரொம்ப விவரமாக அக்ரெசிவாக பார்த்து வாங்கணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எங்கள் பவர் வீடர் அப்படின்னா, இங்கே பாருங்கள், வீசன் அக்ரோங்கிற இன்ஜினில் ஒரு பிரிண்டிங் இருக்கும். ஸோ இந்த பிரிண்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிற வீடரெலாம் நாங்கள் எங்கள் கம்பெனி வீடர்னு நினச்சி மட்டும் வாங்கிடாதீங்க. கலர் யார் வேணாலும் அடிக்கலாம், எந்த இது வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் இருக்கும் எங்கள் மிஷினை பொறுத்த வரைக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நான் 10 வருஷம் ஆனாலும் நான் சர்வீஸ் வாரண்ட்டி பொறுப்பு, நான் எல்லாத்துக்கும் ஸ்பேர் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு இந்த வீசன் அக்ரோ இந்த பிராண்டு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் எதனா ஒரு வீடரை இந்த ஸ்டிக்கரை வந்து மாற்றுறது யார் வேணாலும் மாற்றலாம். இந்த ஸ்டிக்கரை வந்து இங்கே பாருங்கள் பிரிச்சுட்டு வேறு நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டிக்கரை ஒட்டணுன்னா ஒட்டலாம்.
இது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். இந்த ஸ்டிக்கரையும் மாற்றுவாங்க, இந்த ஸ்டிக்கரை யார் வேணாலும் மாற்றலாம். ஆனால் இந்த விஷயத்தை மாற்ற முடியாது. இது வந்து பாருங்கள், இது வந்து அப்படியே கேஸ்டிங்கில் எங்களுடைய ஓன் டை, நம்முடைய ஓன் டையில் கேஸ்டிங்கில் அப்படியே ரெடியாகி வர்றது. இந்த ஃபுல் பார்ட்டு என்னுடைய ஓன் மேக், என்னுடைய பிராண்டு. ஸோ என்னோடய பிராண்டை யாரும் ரீபிராண்டிங் பண்ண முடியாது. அவங்களால ஸ்டிக்கரை மாற்றி என்ன வேணாலும் ஒட்டிக்கலாம், ஸ்டிக்கரை வேணால் மாற்றலாம். ஆனால் இதில் எதுவும் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் நார்மலாக இருக்கிற வீட்டில் பெயிண்ட் அடித்து விற்கலாம். சிவப்பு கலர் பெயிண்ட் அடிக்கலாம், பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கலாம், ப்ளூ கலர் அடிக்கலாம், எந்த பெயிண்ட் வேணாலும் அடிக்கலாம். அதனால் நீங்கள் வாங்குகிற நிறுவனத்தில் மெயினாக அந்த பிரிண்டிங் இருக்கா? அப்படி இல்லாமல் ஒருத்தர் மிஷின் கொடுக்குறான்னா அவன் வந்து சர்வீஸ் கொடுக்குற லாய்க்கு இல்லைன்னு அர்த்தங்க. அவன் வந்து நாளைக்கு அந்த பிராண்டை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு வேறு பிராண்டு போயிடுவான். எதையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு அர்த்தம். எங்களுக்கு இதுவாக இருக்கட்டும், மில்கிங் மிஷினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் எங்களோட பிராண்டிங்கை ரொம்ப வந்து கொண்டு வரோம். காரணம் என்ன அப்படின்னா, என்றைக்கு இருந்தாலும் நம்மக்கிட்ட சர்வீஸு ஸ்பேர்னா நாளைக்கு இவங்க அவஸ்திப்படக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், இந்த ஸ்டிக்கரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் நம்ம போயிடும். எல்லா ஸ்டிக்கர் போகலாம், எது வேணாலும் போகலாம். 10 வருஷம் ஆனாலும் இந்த வீட்டை கழித்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த நேம் அப்படியே இருக்கும். இந்த நேமுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு உங்களுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி தரேன். எந்த ஸ்பேர் வேணும்னாலும் உங்களுக்கு நான் மாற்றி கொடுக்குறேன், எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன். 1 வருஷம் ப்ராடக்ட் வாரண்ட்டியும் தரேன் நான். ஸோ இது வந்து எந்த நிறுவனத்தினாலையும் கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் விசன் அக்ரோவில் என்னென்னா 3 பிரான்ச் இல்லைங்க, 3 சர்வீஸ் சென்டர். நான் சொல்லணுன்னா, ஏன்னா பிரான்ச்சுன்னு பார்த்தா 5 இருக்குது, பட் சர்வீஸ் சென்டராகவே 3 வச்சுருக்கேன். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள்னு இல்லை, மதுரைக்கு சவுத்தில் இருக்கிற எல்லா விவசாயியுமே மதுரை பிரான்ச்சுக்கு கொண்டு வந்து மிஷினை சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த பக்கம் வந்துட்டு திண்டுக்கல், கரூர், இங்கிட்டு இருக்கிற எல்லா விவசாயிகளும் சரி கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபீல்டுக்கு சர்வீஸ் வேணும்னா 5 பேர் ஃபுல் ரோமிங்கில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. எப்போ கூப்பிட்டாலும் அங்கே வந்து ஃபீல்டுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது மிஷினை கையில் வச்சுருக்கீங்க, அந்த மிஷினுக்கு ஏதாவது ப்ராப்ளம், சர்வீஸ் பண்ணணும், எனக்கு வந்து வேறு ஏதோ பிராண்டில் வாங்கிட்டேன், நீங்கள் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க, எனக்கு ஏதாவது ஒரு சர்வீஸை பண்ணி கொடுங்க. இத்தனைக்கும் ஸ்பேர் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வாங்க ஃபேக்ட்ரிக்கு, நான் முழுமையாக எல்லா ஸ்பேர் என்னென்ன நான் வச்சுருக்கேன் சர்வீஸ்லங்கிறத காட்டுறேன். நான் என்ன அளவுக்கு ஸ்பேர் தமிழ்நாட்டில் எந்த கம்பெனியும் மெயின்டைன் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 1 crore மேலே வெறும் ஸ்பேர்ஸை மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா, அவ்வளோ சர்வீஸையும் நம்ம வந்து எல்லா மிஷினுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். எந்த பிராண்டுன்னெலாம் பார்க்குறதில்ல, வந்தால் சர்வீஸு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார்மர்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட விஷயம், சார் எல்லாம் நீங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து பேசுகிறீங்க, மேனுஃபேக்சரிங் பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ரைட், ஓகே, ஃபீல்டில் ஒருத்தராக வந்து ஃபீல்டில் ஓட்டி காட்டுங்க. நாங்கள் அதை பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். உண்மையிலே இது ஓடுமா, உண்மையிலே இந்த வேலையெல்லாம் செய்யுமா அப்படிங்கிறது தான் கேட்ட கேள்வியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா வாங்க வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒருத்தருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாருமே இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஃபார்மருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒருத்தருக்கும் தெரியும், ஓகே மிஷினை சும்மா சொல்கிறாங்க, உண்மையிலே இது வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யுமா, உண்மையிலே எல்லா வேலைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறத இப்போ நம்ம ரன்னிங்கை காட்டி போகிறோம். ரன்னிங்கை பாருங்கள், இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கள். நன்றி. ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம விசன் அக்ரோவில் யுரேனஸ் சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் பவர் வெட்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது 7 HP டீசல் ஆப்ரேட் கூட நிறைய கம்பெனிஸ் ஏமாற்றிட்டு இருக்காங்க. பெட்ரோலே போதுங்க, பெட்ரோல் வீட்டரை மட்டும் வாங்கிக்கோங்க, உங்கள் எந்த காட்டாக இருந்தாலும் ஓட்டலாம் அப்படின்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. ஒன்லி மண் நல்லா சுத்தமாக இருந்து நல்ல மண் நைஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 7 HP பெட்ரோல் செட் ஆகும். இல்லைன்னா டீசல் போகிறது தான் நல்லது. டீசல் வண்டியில் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக அந்த கல்லுக்காடு ரொம்ப ஹெவியாக டியூட்டி ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியும் இந்த இதில். அதனால தான் 7 HPக்கு மேலே போயிட்டாலே டீசல் போங்க நல்லதுன்னு சொல்லுவேன் நான். 9 HPயில் நானும் பெட்ரோல் வச்சுருக்கேன். ஆனால் அதுவுமே நார்மல் காட்டுக்கு தான் செட் ஆகுமா ஒழிஞ்சு, நீங்கள் வந்து டீசல் வண்டியெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் கம்பேரிஷன் பார்த்துக்கோங்க. காரு, லாரி, என்றைக்காவது லோடு வண்டி பெட்ரோல் இன்ஜினில் யூஸ் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள். அப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து ஒத்துக்கிறேன். காம்படேட்டரு எந்த கம்பெனி சொன்னாலும் சரி, பெட்ரோல் இன்ஜினே போதும்ப்பா நம்ம காட்டுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேங்க. வாய்ப்பு இல்லைங்க. நானும் பெட்ரோல் இன்ஜின் பண்ணுறேன், டீசல் வண்டியும் பண்ணுறேன். பெட்ரோல் வண்டி பெட்ரோல் அந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆகும். டீசல் வண்டி தனிங்க. ஏன் டீசல் வண்டி பண்ண மாட்டாங்கன்னா, டீசல் வண்டியில் சர்வீஸ் மெயின்டெனன்ஸு கொஞ்சம் அதிகம், அதனால் அவங்க ரொம்ப வந்து பண்ண மாட்டாங்க. இதில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு டெக்னீஷியனே நிறையா வந்துட்டு தனியாக அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டு வச்சுருக்கணும் ஒரு கம்பெனி. ஸோ நாங்கள் வந்து இதுக்குன்னே 2-3 பிரத்யேக ஸ்பெஷலிஸ்ட்டு வச்சுருக்கோம் டீசல் இன்ஜின் பார்க்குறதுக்குன்னே. ஆனால் நிறைய கம்பெனிஸில் அவங்களுக்கு அது வந்து வச்சுக்க முடியாது. அதனால் அவங்க டீசல் வண்டி எடுத்து டீல் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இல்லையா விற்றுட்டு சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரன்னிங் பார்ப்போம்.
யுரேனஸ் சூப்பர் பவர் 7 HP டீசல் ஆப்ரேட் ஆகக்கூடிய பவர் வீடர். இதில் கூட PTO சாஃப்ட் இருக்குது. கீழே வந்து டெப்த் ராடு, இதை அட்ஜஸ்ட் பண்ணி டெப்த் பண்ணிக்கலாம். சைடில் வந்து கேஜ் வீல் நான் 2 பக்கம் செட்டப் பண்ணியிருக்கேன். இது வந்து வெட் கேஜ் வீலுங்க, அதாவது ஈரப்பதத்தில் ஓடக்கூடிய கேஜ் வீலு. ஆனால் நம்ம ட்ரைலையும் வந்து இது வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மிஷினை வந்து உங்களுக்கு ரன்னிங் காட்ட போகிறேன். இப்போ ஆன் பண்ணி இது ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ டெப்த் ராடு அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ டெப்த் ராடு மேலே இருக்குது. டெப்த்து எந்த அளவுக்கு எடுக்கணுமோ கீழே, இப்போ இந்த டெப்த்துக்கு நான் வந்து இப்போ கேஜ் வீலை போட்டு ஓட்ட போகிறேன். வெறும் கட்டாந்தரையாக தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து கேஜ் வீல் எப்போ ஓட்டணும் அப்படின்னா நல்ல மண்ணானதுக்கு அப்புறம் தான் ஓட்டணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக சும்மா சரி ஜஸ்ட் ஒரு ரன்னிங் காட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடிங் விளையாட போட்டு முதல்ல மண்ணெல்லாம் நம்ம நல்லா உதிரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது ரன்னிங் பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுப்பா. இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வண்டிங்க. நம்ம டீசலில் செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி. செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாமல் நார்மல் மேனுவல் ஸ்டார்ட்டும் அவைலபிள், செல்ஃப் ஸ்டார்ட்டும் அவைலபிள். மேனுவல் ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50,000 ரூபா வரும். செல்ஃப் ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபா வரும். இப்போ ரன்னிங் பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு. ஒரு வாரமாகவே ஓட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்தீங்களா வீடியோவை? எப்படி இருக்குது, எந்த மாதிரி ரன் ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு கேஜ் வீலை போட்டு உங்களுக்கு வந்து இந்த காட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம மண்ணை வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து அந்த பக்கம் பார்க்குறது நார்மலான மண், சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ நம்ம ரன் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு டெப்த்து போயிருக்கு, நம்ம ஓரளவுக்கு இந்த டெப்த்தில் வச்சு ஓட்டணும். ஸோ அந்த டெப்த்து வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம குத்தி பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு டெப்த்து வந்து போயிருக்கு. டெப்த்து கம்பேர் பண்ணும்போது 1 2 3 4 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு பக்கமாக இருக்கும். 3/4 அடி 1 அடி கிட்ட டெப்த்து இறங்கியிருக்கு உள்ள. ஸோ இன்னும் வந்து இது டெப்த்தாக இறக்கலாம். டெப்த்தாக இறக்கும்போது உங்களுக்கு இந்த கேஜ் வீல் இல்லாமல் வேறு இந்த நம்ம பிளேடெல்லாம் போடும்போது இன்னும் உங்களுக்கு டெப்த் அதிகமாக இறக்கி காட்டலாம். ஸோ அதையும் நான் வந்து அடுத்த இதில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீசன் அக்ரோ. நம்ம வீசன் அக்ரோவில் யுரேனஸ் G23 இந்த யுரேனஸ் அப்படிங்கிற இந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப பிரபலங்க. நம்ம மாடல்ஸை கேட்டு வந்து வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடல் தான் யுரேனஸ் G23. G22 முன்னாடி இருந்தது, இப்போ G23 கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் வெர்ஷனை. ஸோ இந்த வெர்ஷன்லையும் அதே 7.5 HPயில் இன்ஜினு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பவர் வீடரை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பவர் வீடரை இப்போ ரன்னிங் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரை கேஜ் வீலை அட்டாச் பண்ணியிருக்கேன். நார்மல் பெட்ரோல் ட்ரை கேஜ் வீல் ஒரு செட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நான். இதோட ரன்னிங்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ்னு பார்ப்போம். மிஷினை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. மேலே இருக்கிற மேலே ஆன் போட்டுக்கோங்க. நியூட்ரலில் வச்சுக்கோங்க. கியரை நியூட்ரலில் வச்சுக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளச்சு பிடிச்சா போகாது. காரணம் என்ன அப்படின்னா கியர் போடணும். கியர் போட்டேன். ஃபஸ்ட் கியரு. ஸோ ஸ்லோ ரன்னிங் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்க, ஸ்லோவாக போகிறது. ஃபாஸ்ட் ரன்னிங் கொடுக்க போகிறேன். ஃபாஸ்ட் ரன்னிங் பார்க்கலாம். செகண்ட் கிளச்சு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி யுரேனஸ் நம்மளோட யுரேனஸ் G23 எந்த அளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வீல் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அது டெப்த்து உள்ளே போயிருக்குன்னு பாருங்கள். டெப்த் ராடை வந்து நான் நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த இடத்துலையே விடும்போது உங்களுக்கு பாருங்கள் அந்தளவுக்கு டெப்த்து எந்த அளவுக்கு எடுத்திருக்கு அப்படின்னு. இது ரெக்கையே வந்து அந்த மட்டத்துக்கு போயிடுச்சு அந்தளவுக்கு. இப்போ நான் வெளியில் எடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு அது டெப்த்து போயிருக்குன்னு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு டெப்த்தாக ஓட்டிக்கணும், இந்த இடம் வந்து டெப்த்தாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி டெப்த்தாக நீங்கள் ஓட்டிக்கலாம். அது மாதிரி மிஷினை எந்த 360 டிகிரி எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு கொண்டு போகிறேன் பாருங்கள், என்ன வேணால் பண்ணலாங்க மிஷினை, எதுவுமே ஆகாது நம்ம மிஷின். ஸோ அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இது ரொம்ப வெயிட்டு கம்மி, பெட்ரோல் வண்டி. டீசல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், இது ரொம்ப வெயிட்டு கம்மி. எப்படி வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். ஸோ வெளியில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். தள்ளி விட்டிங்கன்னா அடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த மிஷினுடைய சிறப்பம்சம். ஸோ மிஷினை வாங்கணுன்னா ஒன்றும் இல்லை, நான் இப்போ செகண்ட் கியர் போட்டு ஓட்டினேன் 0, இப்போ ஃபஸ்ட்டு கியரை மாற்றிக்கலாம் எது வேணுமோ. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் கியர் மாற்றுறதுலாம். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, டிராக்டரில் மாற்றுற மாதிரி சும்மா சிம்பிளாக மாற்றிக்கலாம். ஸோ கிளச்சு ஆன் பண்ணி இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு லைட் மாடலை ஓட்டி காட்ட போகிறோம். மேக்லீவ் 7P அப்படிங்கிற நம்ம வீசன் அக்ரோடைய மிகப்பெரிய மாடல். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு ரன்னிங் காட்ட போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய கேஜ் வீல் அட்டாச் பண்ணியிருக்கேன், பெரிய கேஜ் வீல். இது வந்து நம்ம நார்மலாக சேத்துல அந்த மாதிரி கூட போட்டு ஓட்டலாம். இப்போ நம்ம இது ட்ரையாக தான் இருக்குது இங்கே லேண்டு. ஸோ இது ஓட்ட போகிறோம். கோடை காலத்தில் வீடியோ எடுக்கிறனால ட்ரை தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. பக்கத்துலலாம் நெல் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, இல்லைன்னா இதில் ஓட்டலாம். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நான் உங்களுக்கு பேடி வீடர் நான் ஒன்று வச்சுருக்குறோம். நெல்லுக்கு வயலுக்கு களை எடுக்கக்கூடிய ஒரு இது பெருசாக வரும் வீல் மாதிரி, சென்டராக போட்டு ஓட்டிக்கிற மாதிரி. பேபி வீடர்லேயே ஓட்டிக்கலாம். நான் அந்த வீடரே உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது போகலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாரு. மேக்லீவ் 7P பெட்ரோல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த கேஜ் வீலை போட்டு இது எந்த அளவுக்கு மண்ணை வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் நல்லா அகலம் அதிகமாக வந்து நீங்கள் வீலிங் இது கேஜிங் வந்து பண்ணும், வீலிங் வந்து பண்ணி கொடுக்கும். மண்ணையும் வந்து நல்லா உள்ளே இருக்கிற மண்ணை வெளியே கொண்டு வந்து போடும். ஸோ அடியில் இருக்கிற மண் வெளியே வந்துடும். கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடி ஆழத்துக்கு போகும். நீங்கள் அதில் டெப்த்து போன மாதிரியே இதுலேயும் டெப்த் ராடை எவ்வளோ தூரம் நீங்கள் இறக்கி ஓட்டுறீங்களோ இதை அமுக்கணும். எவ்வளோ அமுக்குறீங்களோ அந்தளவுக்கு அது உள்ளே போகும் மண்ணில். ஸோ இவ்வளோ தான் இதோடைய ஃபீச்சர்ஸு. இது 7 HP. இதே சேம் நம்முடைய ஓன் கியர் பாக்ஸ் வீசன் அக்ரோ அந்த எம்பளம் இது பிரிண்டிங்கில் இருக்கும் நம்முடைய லோகோ. இந்த மாடலை ஒரு சூப்பர் மாடல். ஸோ இதை வாங்கணுன்றவங்க நீங்கள் கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணலாம். இதுக்கும் ஆஃபர் போயிட்டுருக்குது. 42,000 ரூபாய்க்கு இந்த மிஷின் வந்து கொடுக்குறோம். இதோட விலை வந்து 50,000 ரூபா, 42,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நிறைய இன்றைக்கி மார்க்கெட்டில் போலி வீடர்ஸ் நிறைய இருக்குதுங்க. 30,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 35,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நிறைய இருக்குது. பிராண்டு வேல்யூ பார்த்துக்கோங்க. நம்ம வந்து சர்வீஸ் கொடுப்போம். 3 சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. யார்கிட்டையும் சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். நாங்கள் பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணுவோம், அது யாரும் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீசன் அக்ரோவில் யுரேனஸ் G23ல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பின்னாடி 3 கலப்பை அட்டாச் பண்ணியிருக்கோம். 3 கலப்பை 3 டைன் கல்டிவேட்டர்னு சொல்லுவோம். இந்த 3 கலப்பை அட்டாச் பண்ணியிருக்கோம். நிறைய நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், சார் நீங்கள் என்ன சார் இப்போ அட்டாச்மெண்ட் பண்ணலாங்கிறீங்க, PTO சாஃப்ட் இருக்குங்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க, ஒரு நாளாவது ஓட்டி காட்டுங்க, அப்போ தானே நாங்கள் வாங்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நிறையா நான் முன்னாடி ஓட்டி காட்டியிருக்கிறேன். இருந்தாலும் சரி திருப்பி வந்து புது மாடலுக்கு ஓட்டி காட்டலாம். ஏன்னா நாங்கள் முன்னாடி பண்ணும்போது G22க்கு ஓட்டி காட்டியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இருந்த 170க்கு ஓட்டி காட்டியிருக்கேன். இன்றைக்கி வந்து G23 ஒரு நியூ மாடலு. ஸோ இந்த மாடல் 2024 23 எண்டில் ரிலீஸ் பண்ணோம். இந்த மாடலுக்கு இன்றைக்கி வந்து நான் 3 கலப்பையை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய 5 கலப்பை இருக்குது, கேஜ் வீல் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு 2-3 வண்டி நம்ம ஓட்டி காட்டியிருந்தோம். மற்ற வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், கீழே லிங்க்கில் இருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இந்த 3 கலப்பையும் நான் ஓட்டி காட்ட போகிறேன். பார்க்கலாம் வாங்க.
ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணு தம்பி, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஆன் இருக்கா?